கிணற்றில் விழுந்த நரி. நரி ஒன்று கிணற்றில் தவறி விழுந்துருச்சான். விழுந்த நரி யாராவது வந்து என்னை காப்பாற்றுவாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தது. ஆனால் ஒரு ஜீவனும் அந்த பக்கம் வரவே இல்லை. அதனால் சாப்பிடவும் முடியாமல் தூங்கவும் முடியாமல் தண்ணிக்குள்ளேயே தவிச்சுக்கிட்டு இருந்தது நரி. 10 நாளும் கடந்து போச்சு. அன்னைக்கு அந்த பக்கமாக ஒரு ஆடு மே மே அப்படின்னு கத்திக்கிட்டே வந்துச்சு. உடனே நரி உஷாராயிடுச்சு. இந்த ஆட்டை வச்சு எப்படியாவது மேலே வந்துடணும் அப்படின்னு நரி திட்ட போட்டுச்சு. ஆடண்ணா இங்கே வாயேன் அப்படின்னு பாசமாக கூப்பிட்டுது நரி. கிணற்றிலிருந்து வந்த குரலை கேட்டதும் ஆடு எட்டி பார்த்துச்சு. என்ன நரியாரே, தவறி விழுந்துட்டீங்களா என்று கேட்டது ஆடு. சேச்சே, நானாவது விழுவதாவது, நான் வேணும்னு தான் இக்கிணத்துக்குள்ளே இறங்கினேன். இந்த கிணத்து தண்ணி ரொம்ப சுவையாக இருக்குது, நீ வேணா இறங்கி வந்து குடிச்சு பாரு என்றது நரி. ஆடு கொஞ்சம் கூட யோசிக்காமல் உடனே தபால்னு கிணத்துக்குள்ளே குதிச்சுது. நரியே, இந்த தண்ணி சுவையாவா இருக்குது? அப்படி ஒன்றும் தெரியல, உன்னை நம்பி வந்தேன் பாரு, இப்போ எப்படி வெளியில் போகிறது என்று கோபத்தோடு கேட்டது ஆடு. முதல்ல உன் மேலே ஏறி நான் வெளியே போகிறேன், அப்புறம் கையை நீட்டுறேன், கையை பிடிச்சிக்கிட்டு நீயும் வெளியில் வந்துரு என்றது நரி. ஆடும் ஒப்புக்கொண்டது. ஆடு மீது ஏறி நரி வெளியே வந்தது. கையை கொடு, என்னை சீக்கிரமாக காப்பாற்று என்றது ஆடு. உன்னை நான் எப்படி காப்பாற்றுறது? எதை செய்தாலும் விவேகமாக புத்திசாலித்தனத்தோடு செய்யணும், இப்போவாது புரிஞ்சுக்கோ, நான் வரேன் சொல்லிவிட்டு நரி கிளம்பியது. தன் முட்டாள்தனத்தை நினைத்து ஆடு வருந்தியது.